அனைவருக்கும் வணக்கம். ஈலேர்ன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 16th டிசம்பர் ட்ரேட் ப்ரிப்பரேஷன். இது வந்து டெய்லி அப்டேட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், வீக்லி அப்டேட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆஸ் பர் தி மந்த்லி அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், நம்ம ஸ்டில் வந்து அந்த எப்பயுமே வந்து நம்ம ட்ரேடர்ஸ் வந்து நம்ம பேனிக் ஆகக்கூடாது. அவங்களுடைய ஏம் என்னன்னா நம்மளை பேனிக் ஆகி வெளியே அனுப்புறது அவங்க ஏமா இருக்கும். நம்ம வந்து எப்பவுமே கிளியராக நம்ம லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணோம், ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அண்ட் கான்செப்டோட இருக்கும். இது வந்து அக்டோபர் மந்தோட ஹை, நவம்பர் மந்தோட ஹை. ஓகே, நவம்பர் மந்தோட பெல் கர்வ்ல இருந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு டைரக்ஷன் எடுத்தாங்க. ஸோ அந்த டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நவம்பரோட ஹையை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அக்டோபரோட ஹையை மார்க்கெட்டு கட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் கொடுக்கவில்லை. கவனிச்சிங்களா? இதுதான் நம்ம வந்து க்ளோஸ் கொடுக்கல. அட் சேம் டைம் ஓவர்லேப் ஆகிட்டே இருக்கு, ப்ரொஃபைல் வந்து வீக்காக இருக்குது. தட் மீன் என்ன, உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு பையிங் சைடு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அப்சர்வேஷன் தான் நடக்குது. ஓகே, இது வந்து நம்ம நோட் பண்ண பாயிண்ட். அதுக்கப்புறமா லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது இது இந்த ப்ரொஃபைல் ஷேப் வந்து இப்படியே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி தெரியும். ஸோ பி ப்ரொஃபைலோட ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 53,000க்கு கீழே போகக்கூடாது அப்படி சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ எக்ஸாக்டாக நீங்கள் அன்னைக்கு ஓப்பனிங்கை பார்த்துட்டு அது என்னதான் ரியாக்ட் ஆனாலும் பேனிக் ஆகாமல் நீங்கள் கரெக்டாக வச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கன்வர்ஷன் நடந்திருக்கும். அழகாக இந்த 1000 பாயிண்ட்ஸை நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம், ரெகுலராக கான்டெக்ட் மட்டும் பண்ணுறவங்களா இருந்தால். ஓகேங்களா? ஓகே, அது சேம் டைம் இங்கிருந்தா வந்து இந்த இடம் வந்து கட்டாயம் டிமாண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பையிங் செட்டப்போ நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, ஆப்ஷன்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை ட்ரேடை யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும். இங்கே வந்து டே பை டே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 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 இந்த சினாரியோஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணுறதுலாம் நம்மளுடைய ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும். இல்லைங்களா? ஓகே, இது நடந்து போச்சு, முடிஞ்சு, ஓவர். அதை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட், இப்போ கரண்ட்டாக இந்த ப்ரொஃபைல் முதல்ல இங்கே 53,000 கீழே வந்திருக்கவே கூடாது. ஏன்னா அவங்க இங்கே 53,000ல் இன்ஜெக்ட் பண்ணலாமே மணியை, ஏன் கொடுக்கல? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ வந்து எடுக்குது அப்படின்னா இங்கேயே அவங்க மணியை கொண்டு வரணும்ல, ஏன் கொண்டு வரல? ஏன் அவங்க இங்கே தான் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டில் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, லோ ப்ரைஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட பாயிண்ட் வந்து இந்த 52,000லேருந்து 54,000 ரேஞ்சுக்குள்ளே தான் அவங்க இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அகெயின் இந்த பேலன்ஸு, இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன், பேலன்ஸ், இம்பேலன்ஸ், தென் பேலன்ஸ். ஓகே, இப்போ அகெயின் இந்த பேலன்ஸுக்கு தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த பேலன்ஸில் இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணோம். என்னடா இது இங்கேருந்து பையிங் வந்துச்சு உடனே மார்க்கெட் இங்கே போய் உடனே போயிடுமா அப்படின்லாம் நம்ம வந்து நம்மளாவே என்ன பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்னன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை, அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் பேஸ் பண்ணி. அதை எப்படி ஃபாலோ பண்ணோம்? லேட்டஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் சப்ளை, லேட்டஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் டிமாண்ட், அவ்வளோதான் நம்ம வேலையே, வேறு எதுவும் கிடையாது. லேட்டஸ்ட் பாயிண்ட் சப்ளை என்ன, டிமாண்ட் என்ன ஃபாலோ பண்ணோம் வித் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம மார்க்கெட்டில் டைவெர்ட் ஆகிறோம், டிவேட் ஆகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக கிளாரிட்டி மிஸ் ஆகும். அப்போ இதை வச்சே பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோதாங்க விஷயம், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி? மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எப்படி மணி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் நாங்கள் எங்கள் மென்டார்ஷிப்லையும் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை ஒருத்தர் கூட இருந்து மோட்டிவேட் பண்ணணும், உங்களை கைட் பண்ணணும், உங்கள் கூடவே உங்களுக்கு வந்து
ஒத்த கருத்துள்ளவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தா தான் ஒருத்தர் வந்து சக்சஸ் ஆக முடியும். சும்மா ஒண்ணும் யாரும் சக்சஸ் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஓகே. இது பேங்க் நிஃப்டில அப்போ இந்த மந்த் வந்து இந்த மந்த்லி ப்ரொஃபைல பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னது ஸ்டில் வி நீட் சம் சாலிட் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கணும். அப்பதான் நாங்க பையிங் பண்ணோம். அதே லோயர் டைம் ஃப்ரேம் டெய்லியில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் பண்ணோம். நிஃப்டி லாஸ்ட் மந்த்துக்கு க்ளோஸ் பண்ணி வந்தாங்க. ஆனால் அக்டோபர் மந்த்துக்கு இன்னும் அவங்க ரீச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? 25,200 அதுக்குள்ள அவங்க நல்லா லோ வந்துட்டு லோல இருந்து புல் பேக் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே கேட்ட அதே கொஸ்டின் தான் என் மைண்ட்ல. ஏன் இந்த லோல இருந்து அவங்க புல் பேக் எடுக்கக்கூடாதா? ஏன் இவ்வளோ தூரம் வந்து புல் பேக் எடுத்தாங்க? அப்போ இவ்வளோ தூரம் வந்து புல் பேக் எடுத்தாங்கன்னா அவங்க கரெக்டான இனிஷியேட்டிவா இங்க ரெஸ்பான்சிவ் பாயிண்ட்ல இருந்து அவங்க இனிஷியேட்டிவா எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க இந்த ஹையை கிளியர் பண்ணுவாங்களா? புரிஞ்சுச்சுங்களா? இல்ல இங்க இருந்து அவங்க ஃபாஸ்டா மூவ் ஆனதுக்காக திரும்ப ஒரு இன்வென்ட்ரி வந்துட்டு போவாங்களா? இதெல்லாம் தான் என்னுடைய கேள்வி. என் மைண்ட்ல இருக்க கேள்வி. இந்த கேள்விக்கு அதான் இந்த மந்த்ல நடந்த டோட்டல் மூவ்மெண்ட்டை ஒரு நாள் அந்த மூவ்மெண்ட்டை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா இங்க இருந்த எல்லா ஃபுட் பிரிண்ட்ஸும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க? இரேஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்ப கரண்டா நமக்கு இருக்கிற ஒரே ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன? இந்த லெவல், இந்த ரேலி ஹை, அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மந்தோடைய அந்த டெய்ல், இப்போ இருக்கக்கூடிய இந்த புல் பேக், அவ்வளோதான். இவ்வளோதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸாகவே வச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்க ரெஃபரன்ஸ் எதுவும் இப்போதைக்கு ஆக்டிவா இல்லை. அப்போ இந்த ரெஃபரன்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த டேவோடைய ஆஃப் பேக் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வராமல் இருக்கணும். அவங்க சஸ்டெயின் பண்ணணும். அங்கேருந்து அவங்க நியூ மணி கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து எனக்கு நியூ மணி அவங்க எவிடன்ஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம நம்ப முடியும். ஏன்னா ஸ்டில் இன் தி ரேஞ்ச். ஓகே, கிளியருங்களா? இதான் மந்த்லியில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தென் வி கோ அண்ட் சி இன் தி வீக்லி. ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸ்டாக்ஸை பற்றி தான் சொல்லுங்கன்னு. அதெல்லாம் தேவையில்லாத வேலையை நம்ம போய் மாட்டிக்க வேணாங்க. நம்ம ஒன்றை படித்தாலும் ஒழுங்காக படிப்போம். இண்டெக்ஸை வச்சு மார்க்கெட்டை நல்லா கற்றுப்போம். கற்றுக்கிட்டு அதை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கில் அவங்கவுங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சாரி டு டெல், ஏன்னா என்னுடைய ஏம் வந்து நம்மளுடைய தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடை டீச் பண்ணணும். அதை இங்கே நம்ம சேனல் மூலிமா சர்வீஸாக பண்ணணும். என்னை நம்பி வரவங்கள மென்டார்ஷிப்பில் கரெக்டாக பார்த்துக்கணும். இதுதான் என்னுடைய சின்ன கோல் தான். பெருசாலாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் நாலேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக் பிடிக்குதோ நீங்கள் வந்து இந்த பக்கம் லண்டன்லேருந்து அந்த பக்கம் டோக்கியோ வரைக்கும் எந்த மார்க்கெட்டில் எந்த ஸ்கிரிப்ட் கிடைச்சாலும் இதே கான்செப்ட் தான். கான்செப்ட் எதுவும் வேரியபிள் ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வீக்லி ப்ரொஃபைல் போவோம். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுங்களா? லாஸ்ட் வீக்கை இன்னும் இவங்க கிளியர் பண்ணலை. லாஸ்ட் வீக்கோட லோவையும் அவங்க வரல. ஓகேங்களா? இப்போ கரண்ட் வீக் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த வீக்கும் போன வீக்கும் இந்த வீக்கும் என்னங்க? இன்சைட் தான். ஸோ எனக்கு என்ன வேணும்? எனக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் நான் எந்த பக்கம் போக மாட்டேன். அப்போ இந்த லாஸ்ட்டு வீக்கில் இருந்த ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய அந்த அனாமலிஸை என்ன பண்ணியிருக்காங்க? டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் இருக்கு. ஓகே, கண்டினியூட்டி இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பவும் அவங்க பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் வந்து எனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு நாள் ஃபாஸ்ட்டாக ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க மணி இருக்குது, அவங்களால மார்க்கெட்டில் விளையாட முடியும், விளையாடி காமிக்கிறாங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் இங்கே பேலன்ஸ்க்கு மேலே போயிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டி இன்னும் போகலை. ஆனால் இங்கே பேலன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிருக்காங்க. தெரியுமா? பேலன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்காங்க. நல்லா கவனி. தெரியுதுங்களா? ஓகே, போன வாரத்தோடைய கம்ப்ளீட் லோ ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இருந்து தென் இந்த வேல்யூ ஏரியா கரண்ட் வீக்கோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே க்ளோஸ் இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு நல்ல பாயிண்ட். ஸ்டில் வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையை வந்து மார்க்கெட் ஒன்றும் கிளியர் பண்ணலை. ஒன் டைம் ஃப்ரேம் எவிடன்ஸ் இருக்கு. பட் வி நீட் ப்ராப்பர் எவிடன்ஸ். ஸோ
இந்த ஹையை மல்டிபிள் டைம் அவங்களால கிளியர் பண்ண முடியல. அதனால ஒரு புல் பேக் லோ போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அப்படி டீப் புல் பேக், இது வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. டீப் புல் பேக், ஷாலோ புல் பேக், இதெல்லாம் நீங்க கொஞ்சம் என்னன்னு தேடி படிங்க. பேக் ஓகேவா, இது வந்து நல்ல டீப் புல் பேக். ஓகே, டீப் புல் பேக் வந்துட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னா, இங்க இருந்து இது வந்து ப்ராப்பரா ரியாக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மார்க்கெட் திரும்பவும் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும். புரியுதுங்களா? அட்லீஸ்ட் 1 டைம், 2 டைம், 3 டைம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், அந்த ஏபிசி மெத்தட் சொல்லுவோம், எக்ஸைசெட் மெத்தட் சொல்லுவோம், நிறைய இருக்கு. அந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணணும். இப்போ 1 டைம் தான் வந்திருக்கு. மேபி ஸ்லைட் ஒரு 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 பிரீத், அப்போ கூட இந்த வேல்யூ ஏரியா கீழே போகக்கூடாது. ஓகேங்களா? இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழே போகக்கூடாது. போகாம அவங்க என்ன பண்ணணும், ஸ்மால் இன்வென்ட்ரி பிரேக் எடுத்துட்டு அவங்க வந்து இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்கன்னா தென் வி கேன் ரீச் நியூ ஒரு ஒரு ஹை போ. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ம்? அதே மாதிரி தான் இப்போ இந்த ஹையெல்லாம் அவங்க கிளியர் பண்ண முடியல, அதனால இங்க டீப் புல் பேக் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தென் அவங்க என்ன டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க எனக்கு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மூவ் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணும். அப்போ நீங்க அந்த இடத்துல கான்டெக்ட்டை ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படி கான்டெக்ட்டை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி நம்ம டெய்லியில போய் பார்க்கலாம். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பெல்கோ பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பெல்கோ பாயிண்ட் பிரகாரம் என்னங்க 39, நவ் இந்த டிபி ஆட் பண்ணிக்கோங்க 40. ஸோ பெல்கோ வந்து 40 தான், ஏன்னா திரும்ப உள்ளே வந்துட்டாங்களே. ஸோ திரும்ப வந்துட்டா ஃப்ரெஷ்ஷாக திரும்ப பேலன்ஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ டேரக்ஷன் எடுத்து வந்திருக்காங்க, திரும்பவும் பேலன்ஸ்லாம் நடக்கும். அதுவும் ஒரு இமீடியட்டாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து குறைவு தான். இமீடியட்டாக ஒரு 300 பாயிண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது மண்டே பார்ப்போம். ஸோ அட் ப்ரெசன்ட் நார்மல் டெவலப்பில் தான் இங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா வில் சி. பட் வாட் எவர் இட் இஸ், ஆஸ் பை பெல் கர்வ் நமக்கு வந்து 54,000 மேலே வரணும். ஸோ கட்டாயம் 53,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அதான் 53,800 போயிட்டு 53,800 போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீட்ரேஸ் எடுத்துட்டு இப்படி போகலாம். ஓகேங்களா? இல்லை இப்போவே இங்கே ரீட்ரேஸ் எடுத்துட்டு அந்த 23,800 கிராஸ் பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் எது இவங்க பண்றாங்கன்றத நீங்க கவனிங்க. ஓகேங்களா? பட் வாட் எவர் இட் இஸ், இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே நமக்கு அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும் நியூ ஹைக்கு. ஓகேங்களா? அது வரைக்கும் வில் நாட் கான்ஃபிடென்ட். வி ஆல்வேஸ் ஸ்ட்ரிக்ட்லி தி ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இன் தி ஹெச் கான்செப்ட். இப்போ இங்க நம்ம வந்து இந்த வேல்யூ ஏரியாவுக்கும் போயிட்டு ரீட்ரேஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இல்லை இங்க ரீட்ரேஸ் நம்ம இங்க என்ன பேசணும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ரெண்டு சினாரியோ பேசணும். இங்கேருந்து இவங்க ரீட்ரேஸ் எடுத்துட்டு இந்த வேல்யூ ஏரியாவை பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ஒரு சினாரியோ. இல்லை ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ் எடுத்துட்டு அப்புறம் போகலாம். இது மாதிரி ரெண்டு சினாரியோ பேசணும். இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, வேல்யூ ஏரியா பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போது ரியாக்ஷன் ரெண்டு பேரும் எப்படி பண்ணுறாங்கன்றத நாளைக்கு நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது வச்சுக்கோங்க மார்க்கெட், அப்போ என்னங்க மேலே போயிடுச்சு, அப்போ ஸ்லைட் ரீடிஸ் வந்துட்டு போகலாம். ரெண்டு சினாரியோ கரெக்டாக கனெக்ட் ஆகுதுங்களா? ஸோ ஆக்ஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாளைக்கு எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு டெய்லி கான்டெக்ட் பிரகாரம் பாருங்கள். ஸோ பெல்கவ் ஆக்சுவலாக நார்மல் டெவலப்மெண்ட்டை முடிச்சிச்சு. நார்மல் டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு அதோட வேலையும் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்தராக மார்க்கெட்டு கண்டினியூ பண்ணும், டைரக்ஷனை கண்டினியூ பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிளியர்? ஓகே. இதே நம்ம பார் சார்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ இது வந்து டெய்லி பார் சார்ட்டு, அது நம்மளுடைய ப்ரொஃபைல். இப்போ இங்கே டெய்லி பார் சார்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கும். இது வந்து அந்த ஃபிஃப்த்து டிசம்பரோட ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் 5th டிசம்பர். ஸோ ஸ்டில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 5th டிசம்பருடைய ப்ரொஃபைலுக்கு பிலோவில் வந்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரீவியஸாக பேலன்ஸ் நடந்த இடம். இந்த பேலன்ஸ்லேருந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? அங்க போம்போதே இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்க மார்க்கெட்டோட டெஸ்ட் எடுத்தாச்சு. திரும்பவும் இங்க ஒரு பேலன்ஸ் ஆன பிறகு, திரும்பவும் டீப் டெஸ்ட் எடுத்துட்டு போறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த வாட்டி அவங்க கரெக்ட்டா இந்த ஹைய வந்து கிளியர் பண்ண முடியலன்னா, கட்டாயம் அவங்க கரெக்ஷனுக்கு தான் வருவாங்க. புரியுதுங்களா? இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த டேவோடைய ஆஃப் கீழ மார்க்கெட் வராம சஸ்டெயின் ஆகி போகணும். இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க நல்ல புல் பேக் வந்துட்டு போன மார்க்கெட் திரும்ப இந்த ஆஃப்க்கு வராம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போனாங்க. கவனிச்சீங்களா? இப்ப இதே மாரி நமக்கு இவங்க ஆஃப்க்கு வராம, ஐ மீன் ஆஃப் கீழ வராம அப்படியே சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகணும். ஓகேங்களா? ம். ஸோ மல்டிபிள் டே பேலன்ஸ்க்கு அப்புறமா இனிஷியேட்டிவ் செல்லிங்கு இனிஷியேட்டிவ் செல்லிங்லேருந்து ரியாக்டிவ் நடந்திருக்கு. இப்போ இந்த ரியாக்டிவ்க்கு மார்க்கெட் கண்டினியூஸா போகுமா? இல்ல இங்கேருந்து இங்க நடந்த இனிஷியேட்டிவ் செல்லிங் மாரி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா, இங்கேருந்து மார்க்கெட்டு அப்சைடு கான்செப்ட். அப்போ பையிங்க்கு இவங்க டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணல இன்னும். இதுக்கு அபவ்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. அப்ப அது வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க என்னதான் ஒரு நாள் இவ்வளோ மூவ் குடுத்தாலும், என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து என்னது? ரேஞ்ச். கிளியருங்களா? ரேஞ்ச். புரியுதுங்களா? ஸோ, இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு சைன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இதுக்கு மேல போயிட்டு, இங்க லேட்டஸ்ட்டா நடந்த இந்த பேலன்ஸ அவங்க டெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். இல்ல அப்டின்னா, இங்க பேலன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு மேல எனக்கு கன்ஃபார்ம் குடுக்கணும். அப்பதான் நமக்கு நியூ ஹைக்கு ஜர்னி இங்க ஸ்டார்ட் ஆறாங்க. திரும்ப அந்த 26,000க்கு பிளான் பண்றாங்க. அப்டின்றத நம்ம எவிடென்ட் பண்ண முடியும். ப்ராசஸா. ஓகே. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ இந்த மாரி கொஞ்சம் நீங்க டீப்பா ட்ரைவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப் இப்போ வந்து நம்ப இன்ட்ராடேக்கான கான்டெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. இப்ப நான் இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ண இவ்ளோ டிஸ்கஷன் வந்து யாருக்காகன்னா, பொசிஷன் ட்ரேடருக்காக தான் அதிகமா நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ராடே பண்ணவங்களுக்கு கிளியரா பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாக்ட்டா இந்த பர்ட்டிகுலர் டேக்கு பிலோல மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு லெவலா உங்களுக்கு என்ன பண்ண கிளியர் பண்ணிட்டு, அழகா போயிட்டு எந்த லெவல்ல பையர் இருக்கிறாங்களோ, அந்த லெவல்ல இருந்து அழகா டர்ன் ஆயி, அதோட வேலைய அது கன்டின்யூ ஆயி வந்துட்டே இருக்கு. அப்போ கான்டெக்ஸ்ட்ட ஒழுங்கா நம்ம பண்ணாலே, மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? அது கூடவே ஃபாலோ பண்ணி போக முடியும். கிளியருங்களா? அப்போ இன்னியோடைய இன்ட்ராடேக்கு உண்டான இமிடியேட் ரெஃபரன்ஸா நீங்க என்ன பேங்க் நிஃப்டி நோட் பண்ணலாம்னா, டெஃபினட்டா இந்த ஹை வந்து இன்னும் மார்க்கெட் கிளியர் ஆகவே இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டார்கெட்டா இருக்கு உங்களுக்கு. பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா டார்கெட் அடிச்சுட்டு வரலாம். ஓகே. அண்ட் இந்த புவர் இந்த புவர் ஹையும் உங்களுக்கு ஓகே. சி ஹியர் இங்கேருந்து ஒன் டைம் ஃப்ரேம் நமக்கு ஹெச் பீரியட்லேருந்து HIJKL இந்த பீரியட் எல்லாமே கொஞ்சம் ஒன் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் இருந்திருக்கு. எந்த இடத்துல அதிகமா ஓவர்லேப் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல உங்களுக்கு ஓவர்லேப் அதிகமா இருக்கு. அப்புறமா இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல ஓவர்லேப் அதிகமா இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு மைக்ரோ பேலன்ஸா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இமீடியட்டா மார்க்கெட் நான் சொன்ன அந்த ஸ்மால் ரீட்ரேஸ் வந்து போகலாம் அப்படின்றதுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அப் சைட்ல இந்த பர்ட்டிகுலர் ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு டெம்பரவரியா ஒரு சப்ளையா இருக்கும். ஸோ கிளாரிட்டி தெரியுதுங்களா? ஸோ இத வச்சுட்டு நாளைக்கு நீங்க மண்டே அன்னைக்கு ட்ரேட் பிளான் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கரெக்ட்டா நடந்ததுன்னா, மார்க்கெட் கூட ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு அழகா உங்களுக்கு டெஸ்டினேஷன் என்னன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. கிளியர்? ஓகே. நிஃப்டி. இப்ப நிஃப்டிலயும் சிமிலியர் தான். நம்ம ரேஞ்ச் தான். ஸ்டில் வந்து மார்க்கெட் அதே ரேஞ்ச் 24,000 சரிங்களா? இப்போ 24,500ல அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் இன்டெப்த் வந்து 24,000 வரைக்குமே அவங்க வர பிளான் இருக்கிறத
நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு மார்க் டில் 24,000 வரைக்குமே இருக்கிறது நல்லது. மைண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இம்மிடியட்டாக உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும், சாரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான். நான் ஏன் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கறேன்னா, உங்களுக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்று பேச போகிறதில்ல. கவனிச்சிங்களா? கான்செப்ட் ஒன்று தான். மார்க்கெட் ப்ரொஃபைல், கான்டெக்ட் ப்ரிப்பரேஷன், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். ஓகே. ஸோ அதில் வந்து இதே தான் உங்களுக்கு ஸ்டாக் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒழுங்காக நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கனாலும் போதுமானது உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் மார்க்கெட், ஆனால் அதை அந்த எதை நீங்கள் கற்றுக்குறீங்களோ அது பர்ஃபெக்டாக உங்களுக்கு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கணும். உங்களை இமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணணும், உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணணும். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை, அந்த பர்டிகுலர் ப்ராசஸ், நீங்கள் எந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸ் வந்து மார்க்கெட்டில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் உங்களுடைய ப்ராசஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற விஷயமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வந்து ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸில் எனக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ட்ரேடிங் மெத்தடுக்கு ஆப்ஷனை பர்ஃபெக்டாக மாஸ்டர் பண்ணணும். சும்மா ஒரு மேலோட்டமாக படிக்கக்கூடாது, டீப்பாக லேர்ன் பண்ணணும். ஆப்ஷனை டீப் லேர்ன் பண்ணணும். டீப் லேர்ன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டுக்கு, ஏற்கனவே இருக்க ரெடிமேட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டுக்கு பேஸ் பண்ணி நானே ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண தெரியணும். எனக்கு தேவையான எந்த எக்ஸ்பீரியன் நான் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் யூஸ் பண்ணணும், அப்புறம் எப்படி அந்த காம்பினேஷன், அந்த லாட் சைஸ் எப்படி காம்பினேஷன் நான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா எப்படி மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத, இந்த விஷயத்த மாஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது எனக்கு தேவையான சார்ட்டோட நாலேஜை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணுறது, ட்ரேடிங்கில் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய வேலை முடிஞ்சுது. நான் வந்து இது எப்படி வந்து ஒரு நம்ம அன்றாட வேலையை பார்க்குறோமோ அந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபைன் பண்ணேன். இதுதான் என்னை நம்பி என்கிட்ட ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் சொல்லியும் கொடுக்குறேன். கிளியருங்களா? ஸோ ரொம்பவும் எதாவது நம்ம நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ரொம்பவும் காம்ப்ளெக்ஸாக வச்சுக்க கூடாது. அதே நேரத்தில் அது ரொம்ப லீனியண்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீட் அண்ட் க்ளீனாக. அதனால தான் நாங்கள் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன ஏன் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் சஜஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னை பற்றி அவர் தெரியும் போல இருக்கு, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமே, ஆனாலும் நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டுமே சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் இதுதான். ஓகேங்களா? நம்ம நிறைய விஷயத்த கடந்து வரலாம், ஆனால் எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிச்சோ அதுதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும். ஓகேங்களா? அதுதான் நான் கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிறது. ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே பேசினாம இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கரெக்டாக அந்த இடத்துல தான் நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இம்மிடியேட்டாக நம்ம மார்க் பண்ண வேண்டியது இந்த மைக்ரோ பேலன்ஸ். இந்த மைக்ரோ பேலன்ஸை மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இம்மிடியேட் ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கும். ஸோ 24,600 அந்த லெவல், அதுக்கப்புறம் இந்த 24,800 லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இந்த மாதிரி இங்கே பாருங்கள். இப்போ இங்கேருந்து இங்கே இங்கே வந்து பேலன்ஸ் நடந்தது. இந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு இங்கே உடனே ரியாக்ட் ஆகலை, இங்கே வந்து உடனே ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? வந்துட்டு அழகாக இங்கே ஸ்டே பண்ணி பேலன்ஸ் ஃபார்ம் பண்ணி, ஓகேங்களா, அழகாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சூப்பராக நமக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் நடந்து சிங்கிள் பிரிண்ட் கொடுத்து சஸ்டெயின் ஆகி நெக்ஸ்ட் டே அழகாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக உங்களுக்கு இந்த இடத்துல நடக்கும். அதுக்காக வெயிட் பண்ணும். இல்லை இப்போ இம்மிடியேட்டாகவே இங்கே வந்து நாளைக்கு இப்படி பி ப்ரொஃபைல் நடந்து அதுக்கு மேலே உங்களுக்கு அக்செப்ட் ஆகிட்டாலும் குட். புரிஞ்சுதுங்களா? இல்லை இந்த இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா மார்க்கெட் இங்கே மேலே இப்படி ஓப்பன் ஆகி இப்படி வந்து இங்கே பி ஷேப் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணி, ஆனால் திரும்ப அந்த பி ஷேப்பை இதை பண்ணுவாங்க,
ரிஜெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. சரிங்களா? ஸோ சினாரியோ 1, சினாரியோ 2 ஆர் சிம்பிளி பேலன்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன பண்ணதுன்னு புரியாமல் இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணிட்டு போகலாம் சினாரியோ. ஸோ இது 3 தான் எனக்கு இப்போ புரியுது. பட் வாட் எவர் இட் இஸ், எனக்கு இந்த பர்டிகுலர் லெவல் இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் லெவல் வந்து ஒரு ரேஞ்சாக தான் எனக்கு இருக்குது. இங்கேருந்து ப்ராப்பராக எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பொறுத்து நம்ம மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கேயும் ஓடிடாது. ஆனால் கேபிட்டல் இருந்தால் தான் நம்மளால் சர்வே பண்ணி மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பொதுவாக ட்ரேடு போகாதீங்க, தெளிவில்லைன்னா ட்ரேட் போகாதீங்க. நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸாக உங்களால் பிஸ்னஸாக இந்த ட்ரேடிங்கை பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. வில் சி யூ ஆன் டுமாரோ.